வணக்கம். வேல்டென்ற செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். டாகன்ரோக்கில் உள்ள ரஷ்ய விமான தொழிற்சாலையை தாக்கிய உக்ரைன். அமெரிக்க ராணுவ பயிற்சி உளவு பார்க்கும் சீன உளவுத்துறை. இஸ்ரேலிய தாக்குதலில் இலக்கு வைக்கப்பட்ட ஈரானிய ஜனாதிபதி. இந்தியாவுக்கு எதிராக அணு ஆயுத தாக்குதல் திட்டம் இல்லை, பாகிஸ்தான் அறிவிப்பு. காசாவில் தொடரும் இஸ்ரேலின் குண்டுவீச்சு தாக்குதல்கள். சிரியாவுக்குள் இஸ்ரேலிய ராணுவத்தின் கமாண்டோ தாக்குதல். இனி விரிவான செய்திகள். ரஷ்யாவின் டாகன்டோர் பிராந்தியத்தில் பிஜேஎஸ்சி என்று அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்படும் பெரிப் விமான நிறுவனத்தின் மீது ஆளற்ற விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதை டாகன்டோர் பிராந்திய மேயர் ஸ்வர்னானா கம்லோவா உறுதிப்படுத்தினார். ரஷ்ய வான் பாதுகாப்பு படையினர் சில ஆளற்ற விமானங்களை செயலிழக்க செய்த போதிலும் 2 ஆளற்ற விமானங்கள் ரஷ்ய வான் பாதுகாப்பில் சிக்காமல் சென்று பெரிப் விமான நிறுவனத்தின் மீது வீழ்ந்ததால் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கம்பலோவா கூறினார். கம்பலோவா வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அந்த பிராந்தியத்தின் வான் பாதுகாப்புக்காக ஒரு மொபைல் வான் பாதுகாப்பு குழு மட்டுமே உள்ளது. அந்த மொபைல் வான் பாதுகாப்பு குழு தமது உபகரணங்களுடன் சில ஆளற்ற விமானங்களையே செயலிழக்க செய்ய முடிந்தது. செயலிழக்க செய்யப்பட்ட சில ஆளற்ற விமானங்களின் சிதைவுகள் அந்த பிரதேசத்தில் வீழ்ந்தன. அதனால் எந்த உயிரிழப்பும் இல்லை. அவசர சேவைகள் அந்த இடத்தில் செயல்பட்டு வருகின்றன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தாக்குதலுக்குள்ளான ஆலையிலிருந்து புகை எழுவதை காட்டும் காணொளிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டுள்ளன. உக்ரைனின் ஆளற்ற விமான தாக்குதலுக்குள்ளான TAMTK பெரிஃப் என்ற நிறுவனம் விமானங்கள் மற்றும் சிறப்பு நோக்க விமான அமைப்புகளின் மேம்பாடு, உற்பத்தி, நவீனமயமாக்கல் மற்றும் பழுதுபார்ப்பில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு முக்கியமான விமான நிறுவனம். இந்த நிறுவனம் போர் விமானங்களை தயாரிப்பதில்லை. ஆனால் இந்த ஆலை ரஷ்ய விமானப்படையின் வான் பாதுகாப்பு வலையமைப்பின் ஒரு முக்கிய அங்கமான A-50 விமான முன்னெச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு விமானங்களை தயாரித்து பராமரிக்கிறது. கூடுதலாக இந்த ஆலை ரஷ்ய கடற்படை விமான தளங்களுக்குமான பழுது பார்க்கும் சேவைகளையும் Tu-95MS கனமான குண்டுவீச்சு விமானங்களுக்கான மேம்படுத்தல்களையும் வழங்குகிறது. இந்த ஆலை ரஷ்யாவின் அரசுக்கு சொந்தமான பாதுகாப்பு கூட்டு நிறுவனமான ரோஸ்டெக்கின் கீழ் செயல்படும் யுனைடெட் ஏர்கிராப்ட் கார்ப்பரேஷன் UAC-யின் ஒரு பகுதியாகும். உக்ரைன் தாக்குதலால் ஏற்பட்ட சேதம் பற்றிய விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. அமெரிக்கா மற்றும் பிற கூட்டாளி நாடுகளுடன் நடைபெறும் ராணுவ பயிற்சிகளை சீனா கண்காணிக்கும் முயற்சியில் ஈடுபடலாம் என்று ஆஸ்திரேலிய அரசுக்கு எச்சரித்துள்ளது. டேலிஸ்மன் சர்வர் எனப்படும் இந்த ஆண்டு நடைபெறும் மிகப்பெரிய ராணுவ பயிற்சி நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகியுள்ளது. இது ஆஸ்திரேலியாவிலிருந்து பப்புவா நியூகினி வரையிலான பரப்பளவில் 19 நாடுகளில் 30,000க்கும் மேற்பட்ட ராணுவ துருப்புக்கள் பங்கேற்கின்றனர். இந்த வேளையில் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனிஸ் தனது 6 நாள் சீன பயணத்தை ஆரம்பித்துள்ளார். 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்தும் நோக்கத்தில் இந்த பயணம் இடம்பெறுகின்றது. இந்த நிலையில் ஆஸ்திரேலிய பாதுகாப்பு மற்றும் பசிபிக் தீவு விவகார அமைச்சர் பேட் கான்ட்ராய் ABC ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் 2017 ஆண்டு முதல் சீனா இந்த ராணுவ பயிற்சிகளை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. இந்த ஆண்டும் அதே போன்று செயல்படும் என்று எதிர்பார்க்கின்றோம். சீனாவின் ஒவ்வொரு நகர்வும் அதன் ராணுவ நடவடிக்கைகளும் நன்கு கண்காணிக்கப்படும் என்று கூறியுள்ளார். கடந்த மாதம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஷ்கியான் காயமடைந்ததாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் அணு ஆயுத திட்டம் தங்களுக்கு ஆபத்தாக இருப்பதாக கூறி இஸ்ரேல் கடந்த மாதம் ஈரானில் விமான ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானும் எதிர் தாக்குதலில் ஈடுபட்டு இருபுறத்திலும் பல உயிரிழப்புகள் மற்றும் பலத்த காயங்கள் ஏற்பட்டன. பின்னர் அமெரிக்காவின் நடுநிலை முயற்சியால் 2 நாடுகளும் தற்காலிக போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டன. இந்நிலையில் ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நடத்தப்பட்ட போது ஜனாதிபதி மசூத் பெசஷ்கியான், நாடாளுமன்ற சபாநாயகர் மொஹாமட் பாகிர் கலிஃபாஃபி மற்றும் நீதித்துறை தலைவர் மொசேனி எஜய் ஆகியோர் இதில் பங்கேற்றிருந்தனர். அப்போது கூட்டம் நடைபெற்ற கட்டடத்தை குறிவைத்து இஸ்ரேல் 6 ஏவுகணைகள் ஏவியதாக கூறப்படுகிறது. அந்த கட்டடத்தில் இருந்த முக்கிய பிரமுகர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டாலும் ஜனாதிபதி மசூத் பெசஷ்கியான் சிறிய அளவுக்கு காயமடைந்ததாக ஈரானுக்கு இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரு தரப்புகளும் தொடர்ந்து மிகுந்த பதற்றத்தில் இருந்தாலும் தற்போது நிலைமை சமநிலையை நோக்கி செல்லும் விதத்தில் உள்ளது. இஸ்ரேல் தன்னை இலக்காகி சதி செய்கின்றது என்று மசூத் பெசஷ்கியான் இதற்கு முன்னரே எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் இந்தியாவுடன் சமீபத்திய மோதலில் அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் திட்டம் தமது நாட்டிடம் இருக்கவில்லை என்று தெரிவித்தார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இடம்பெற்ற மோதலில் பாகிஸ்தான் எல்லையோர இந்திய மாநிலங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில் இந்தியா அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் என்னும் ராணுவ நடவடிக்கையின் மூலம் பாகிஸ்தானில் இருந்து தீவிரவாத முகாம்களை அழைத்தது. இந்தியாவுடன் நடந்த 4 நாள் நீடித்த சமீபத்திய மோதலை பற்றி வாரகிறுதியில் இஸ்லாமாபாத் நகரில் மாணவர்களுடன் உரையாடிய பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப், எமது அணுசக்தி திட்டம் முழுமையாக தேச பாதுகாப்புக்கானதாகும். அதன் நோக்கம் அமைதியையே நோக்குகிறதே தவிர தாக்குதல் அல்ல. சமீபத்தில் நடந்த 4 நாள் மோதலில் 55 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவின் தாக்குதல்களுக்கு நாங்கள் பதிலடி கொடுத்தோம் என்று கூறினார்.
இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரு நாடுகளும் அணுசக்தி நாடுகள் என்பதால் இந்த மோதல் உலக நாடுகளின் கவனத்தையும் கவலையையும் கிளப்பியது. பாகிஸ்தானின் வேண்டுகோளுக்கிணங்க இரு தரப்பும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி போரை முடிவுக்கு கொண்டு வந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. காசா மீது இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 19 பேர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கொல்லப்பட்டதாக அந்த நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த சனிக்கிழமையிலிருந்து இஸ்ரேல் தொடரும் இந்த தாக்குதலில் இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காசா மற்றும் இஸ்ரேல் இடையான போர் கடந்த 21 மாதங்களுக்கு மேலாக தொடர்கின்றது. இரு தரப்பினருக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடத்தி மீண்டும் போர் இடைநிறுத்தம் செய்வதற்கான பணிய கைதிகள் விடுவிப்பதற்கும் நட்பு நாடுகள் ஒப்பந்தம் செய்யுமாறு அழைக்கின்றன. பேச்சுவார்த்தை இழுபற நிலையில் செல்ல காசாவில் போர் தொடர்கின்றது. வடக்கு காசாவின் பெய்ட் ஹனோன் பகுதியில் கட்டடங்களை இலக்கு கொண்டு இஸ்ரேலிய ராணுவம் 40 குண்டுகளை வீசியதாகவும் இஸ்லாமிய பல்கலைக்கழகம் அருகே உள்ள கட்டடங்களையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாகவும் காசா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தெற்கு ரஃபா பகுதியில் அரசுக்கு சொந்தமான கட்டடங்களை குறிவைத்து ஆளற்ற விமான தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன. தெற்கு காசாவில் உள்ள பல முகாம்களில் வாழும் 6 லட்சம் மக்களை இடம்பெயர்ந்து பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இதற்கு தொடர்ச்சியான தாக்குதல்கள் மற்றும் அச்சுறுத்தல் நடவடிக்கைகளும் நடைபெற்று வருகின்றன. அல் ஜசீரா ஊடகத்தின் ஆய்வின்படி ஐக்கிய நாடுகள் அவை சார்ந்த செயற்கைக்கோள் மையத்திலிருந்து பெறப்பட்ட தரவுகளின்படி 2025 ஏப்ரல் 4ஆம் தேதி ரஃபாவில் இடிபாடுகளாக மாறிவிட்ட கட்டடங்களின் எண்ணிக்கை 15,800 இருந்தது. ஜூலை 4க்குள் இது 28,600 அதிகரித்துள்ளது. இந்த தரவு காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தொடர் தாக்குதல்களின் தீவிரத்தை குறிப்பிடுவதாக அல் ஜசீரா தெரிவித்துள்ளது. ஐடிஎஃப்பின் தரைப்படைகளின் 210வது படைப்பிரிவின் கட்டளை தளத்தின் கீழ் உள்ள 810வது ஆல்பைன் படைப்பிரிவு துருப்புகள் நேற்றிரவு சிரியாவின் ஹார்மன் மலையில் உள்ள அசாத் காலத்து ராணுவ தளத்தில் ஒரு கமாண்டோ தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளது. சிரியாவுக்குள் ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் ஆயுத கடத்தல் முயற்சிகளை தடுக்கும் நோக்கத்தில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப் தெரிவித்தது. அசாத் ஆட்சியின் போது சிரியா லெபனான் எல்லை பிராந்தியத்தை மேற்பார்வையிடுவதற்கு அந்த ராணுவ தளம் அமைக்கப்பட்டது. அந்த எல்லை வழியாகவே அசாத் ஆட்சி காலத்தில் சிரியாவிலிருந்து லெபனானில் உள்ள ஹெஸ்பால்லாவுக்கு ஆயுதங்கள் கடத்தப்பட்டன. கமாண்டோ தாக்குதலை நடத்தி இஸ்ரேலிய ராணுவத்தின் 810வது ஆல்பைன் படைப்பிரிவு ராணுவ உபகரணங்கள் மற்றும் 3 டன்களுக்கும் அதிகமான வெடிப்பொருட்களை ராணுவ களத்தில் கண்டுபிடித்துள்ளது. வெடிப்பொருட்களின் டேங்க் எதிர்ப்பு கண்ணிவெடிகள் மற்றும் கிட்டத்தட்ட 100 ராக்கெட்களும் அடங்கும். ஐடிஎஃப் அனைத்து கண்டுபிடிப்புகளையும் பறிமுதல் செய்தது. இரு நாடுகளுக்கும் இடையிலான கடத்தல் முயற்சிகளை தடுப்பதற்காக சிரிய லெபனான் எல்லை பகுதியில் இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலிய பொதுமக்கள், குறிப்பாக கோலன் பீடபூமியில் வசிப்பவர்களின் பாதுகாப்பை நிலை நிறுத்துவதற்காக செய்யப்படுகின்றன. இங்கு மறைத்து வைக்கப்பட்ட ஆயுதங்கள் ஹெஸ்புல்லா இயக்கத்தினர் வந்து எடுத்துச் செல்வதற்காக வைக்கப்பட்டிருக்கலாம். இந்த மாத தொடக்கத்தில் ஐடிஎஃப்பின் உயரடுக்கு 504வது படைப்பிரிவு தெற்கு சிரியாவில் செயல்பட்ட ஈரானிய தளம் ஒன்றில் இதே பாணியிலான கமாண்டோ தாக்குதலை நடத்தி ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் சிலரை கைது செய்து இஸ்ரேலுக்குள் கொண்டு சென்றது. இஸ்ரேலில் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் தான் சிரியாவின் ஹார்மன் மலையில் உள்ள இந்த தளம் பற்றிய விவரங்கள் தெரிய வந்தன.